கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ நம்ம தியானிக்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, ஓவர் கம்மிங் த ப்ரைட் ஆஃப் லைஃப். அதாவது 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வசனத்தின் அடிப்படையில இல்லையா, நம்ம இத கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதான ஒரு செய்தியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதே வசனத்துல இருந்தா நம்ம பார்த்தோம். 1 யோவான் 2:16 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். So certain things are from the வேர்ல்ட், அதாவது உலகத்திலிருந்து சில காரியங்கள் உருவாகுது. அப்ப இந்த உலகத்திலிருந்து உருவாகிற காரியத்திற்கும் பரலோகத்திலிருந்து வர்ற காரியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் நம்மளை பார்க்க சொல்றார். சோ இதுல 3 காரியங்கள் நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் இச்சை அப்படின்னு சொல்லி. சோ இதை குறிச்சு ஒரு பெரிய ஒரு டாபிக் நம்ம தியானிச்சோம். சோ அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கண்களின் இச்சை ஒண்ணு இருக்குது. சோ கண்களின் இச்சை அது அந்த ஐஸ் ரிலேட்டடான நிறைய திங்ஸ். அதுல இதுவும் மாம்சத்தின் நிச்சயம் இருக்கும், ஜீவனத்தின் பெருமையும் சில சமயம் சேர்ந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது கண்ணுல இருந்து அட்ராக்ட் ஆகி நம்ம நிறைய காரியங்கள்ல தடுமாறுவோம். அது மாம்சமாவும் இருக்கும் சில சமயம், சில சமயங்கள்ல உலக பிரகாரமான அந்த உலகத்தை பாக்குறப்ப சில அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது இன்னொரு ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜீவனத்தின் பெருமை, ப்ரைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி. சோ இந்த ப்ரைட் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்த்து இதுல இருந்து எப்படி நம்ம இதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும், எப்படி நம்ம சந்திக்கிறோம், முதலாவது இதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த ஜீவனத்தின் பெருமை, இந்த ப்ரைட் ஆஃப் லைஃப் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம இதை மெடிடேட் பண்ணா ஈஸியா இருக்கும்னு சொல்லி ஒரு 4 பீஸ் நான் போட்டிருக்கேன், நம்மளுக்கு ஈஸியா அதை புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. பிரைஸ், அதாவது பணம், ஓகே, பிரஸ்டீஜ், பவர் அண்ட் பொசிஷன். ப்ரைட் ஆஃப் லைஃபோட ஒரு 4 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 பி நீங்க மறந்துடக்கூடாது. பிரைஸ், பிரஸ்டீஜ், பவர் அண்ட் பொசிஷன். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றத நீங்க ஒத்துக்கொள்ளணும். யாருக்குமே எனக்கு கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லவே கூடாது. நிச்சயமா இருக்கும். பட் நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வர வர இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடுபட்டு ஆண்டவரை போல அவரோட சாயல்ல, அவரோட இமேஜ்ல ஆண்டவர் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். சோ முதலாவது இந்த பணத்தை குறிச்சு நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஜீவனத்தின் பெருமையானது பணத்துல எப்படி ரிலேட்டடா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது பணம் ஏன் நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நல்ல காரியங்களுக்கு நம்ம பணம் தேவை இருக்குது. அதாவது ஈவன் நம்ம சாப்பிட்றதுக்கு கூட பணம் தேவை இருக்கு. ஒரு பேசிக்கான க்ளோத்ஸ் வாங்குறதுக்கு நம்ம பணம் தேவை இருக்குது. ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு நம்ம வீடு, வாடகை வீடோ சொந்த வீடோ ஏதோ ஒரு வீடு நம்ம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பணம் தேவைப்படுது. நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கு பணம் தேவைப்படுது. அது மாதிரி எஜுகேஷனுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா பணம் தேவைப்படுது. மெடிக்கல் கேர் நம்ம அதுக்கு பணம் தேவைப்படுது. அது இல்லாம நம்ம யாருக்காச்சும் உதவி செய்யணும்னா கூட நம்ம நல்லா நம்மகிட்ட பணம் இருந்தாதான் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பணம் நம்மளுக்கு பேசிக்கா கண்டிப்பா இந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கு தேவை. ஆனா இந்த பணம் எப்படி ஒரு மான்ஸ்டர் ஆகுது அப்படின்றதான் இப்போ பாயிண்ட். இது பணத்தோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சடன்லி இட் கேன் பிகம் அ மான்ஸ்டர். பணம் பேயா மாறிடும். அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். பணம் பேயா மாறிடக்கூடாது இல்லையா? சோ இங்கிலீஷ்ல ஒண்ணு வார்த்தை உண்டு, என்ன அப்படின்னா, மணி இஸ் a good servant but a bad master. அதாவது மணியை நீங்க நல்லா உங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதை உங்களுக்கு மேல கொண்டு போகாம அதை உங்களோட சப்ஜெக்ஷனுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களோட அத்தாரிட்டிக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதோட உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதை வைத்து நம்ம நிறைய காரியங்கள் பண்ணிடலாம். அவனுடைய ராஜ்யம் ஆனாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமான நிறைய காரியங்கள் நம்ம செய்யலாம். ஆனா பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு மான்ஸ்டர் ஆயிரும். அதுதான் இந்த பிரைஸ்ல நம்ம பார்க்கிறோம். சோ இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதை எப்படி மான்ஸ்டர் ஆகுது அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு காரியங்களை நான் சொல்ல போறேன் பாருங்க. பிராக்டிகலான ஒரு காரியம் தான். என்ன அப்படின்னா, when money becomes obsession. obsessionனா என்ன அப்படின்னா, பணம் எப்படியாச்சும் நான் சம்பாதிக்கணும், எப்படியாச்சும் நான் பணம் எப்படியாச்சும் நான் பணம் சம்பாதிக்கணும்
அப்படின்ற ஒரு பண வெறி சில பேருக்கு இருக்கும். அதாவது ஒருவேளை அது பாவர்ட்டினால இருக்கலாம், கஷ்டப்பட்டவங்க ஒரு ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதனால கூட அந்த வெறி வரலாம். பட் எப்படியாச்சும் நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஒரு அப்சஷனோட இருப்பாங்க. அப்ப அண்ணா என்ன நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு சொல்றீங்களாண்ணே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், நம்ம நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார் டெஃபினட்டா. பட் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பணத்துக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய வகையில முன்னேறலாம். அதாவது கொள்ளையடிச்சு முன்னேறலாம், உங்களை ஏமாத்தி முன்னேறலாம், தவறான பிசினஸ்ல நீங்க போய் முன்னேறலாம். அது நேரம் உங்களுக்கு திறமை இருந்த ஆட்களை ஏமாத்துறது, அப்படி இப்படின்னு ஒரு 4-5 பிசினஸ் சேர்த்து போட்டு பண்ணி அப்படி இப்படின்னு நம்ம வந்து முன்னேறலாம். பட் இந்த ப்ராசஸ்ல நீங்க ஆண்டவரை இழந்துருவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா when money is needed for self enjoyment, இன்னும் இந்த மணி என்ன எப்ப தெரியுமா மோசமா மாறுது, எனக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் பணம் தேவைப்படுது. இப்ப எனக்கு வந்து மோசமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பணம் இல்லாட்டி நான் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்ப பணம் எனக்கு எதுக்கு தேவை சில சமயம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா, மோசமான காரியங்கள், மோசமான பிசினஸ், தவறான காரியங்கள் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அதனாலதான் ஜென்ரலாகவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பணம் நம்ம கையில எக்ஸஸா இல்லாத வரைக்கும் நம்ம நல்லா தான் இருப்போம். நம்ம ரொம்ப ஆண்டவர்கிட்ட தாழ்மையா, ஆண்டவரை எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு டயலாக் விட்டுட்டு இருப்போம். ஆனா பணம் நல்லா வந்த பிறகு நல்லா நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப ஒரு காலத்துல ரொம்ப போரா இருந்தாங்க, ஒரு காலம் ரொம்ப ஏழ்மையா இருந்தாங்க. கண்ணுல அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாஸ்ட் மேபி 25 இயர்ஸ் நான் பார்க்கிறேன். சில பேரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பணம் வந்த உடனே அவங்களோட அந்த வாழ்க்கை முறை அதெல்லாம் மாறிடும். 3வது பாயிண்ட் பாருங்க, அந்த மணி இஸ் யூஸ் டு கிரஷ் பீப்புள். அப்ப 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மணி வந்து நம்மளுடைய கேரக்டரை மாத்தி விட்டுருது, நம்மளுடைய கேரக்டரே மாத்தி விட்டுரும். 3வது என்ன பண்ணும், பணம் மத்தவங்களை கிரஷ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது கேபிட்டலிசம் சொல்றாங்க இல்லையா, முதலாளித்துவம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், முதலாளி இருப்பாரு, வேலைக்காரங்க இருப்பாங்க. சோ இது நான் இப்ப கூட கொஞ்சம் பரவாயில்ல, பட் முன்னாடி எல்லாம் எப்படி அப்படின்னா யாருக்குமே பணம் கிடைக்காது. ரொம்ப மினிமம் வேஜஸ் தான் வந்து கீழே உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரே ஆள் தான் சம்பாதிப்பார். எல்லா சம்பாதியத்தையும், எல்லாரோட வேலையையும், எல்லாரோடைய அந்த கடின உழைப்பையும் அவர் பாக்கெட்ல போயிட்டு அவர் பிசினஸ் பண்ணிட்டு அவர் பெரிய ஆளாயிருவார். அதான் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி 800ல இருந்து இங்கிலாந்துல ஆரம்பிச்சதுதான். சோ கேபிட்டலிசத்துக்கு எதிர்த்தாப்ப வந்துதான் கம்யூனிசம். கம்யூனிச கொள்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதலாளி எல்லாம் கிடையாது, ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் இருக்கு, போராடுவோம், போராடுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சோ வாட் எவர், இதுக்கு ப்ராப்ளம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மணி தான் ரூட். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு அப்படின்னா, சில பேருக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசை இருக்கும். எப்ப பேங்க் பேலன்ஸே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு இருக்குது எவ்வளவு இருக்குது, இவ்வளவு சம்பளம் வாங்கினா நான் இவ்வளவு சேர்க்கலாம், வருஷத்துக்கு இவ்வளவு சேர்க்கலாம், 2 வருஷத்துக்கு இவ்வளவு சேர்க்கலாம், 3 வருஷத்துக்கு இவ்வளவு சேர்க்கலாம், 5வது வருஷத்துல வீடு வாங்கிடலாம், 10வது வருஷத்துல அது வாங்கிடலாம், 20வது வருஷத்துல அங்கே போயிடலாம், 30வது வருஷத்துல என்னமோ நம்ம லைஃப் வந்து பெர்மனன்ட் மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. மணி ஏமாத்தும் நம்மள. என்ன ஏமாத்திரும், லைஃப் பெர்மனன்ட்பா, நீ சேர்த்து வைப்பா அப்படின்னு ஏமாத்தும். அதுதான் பயங்கரமான ஒரு அன்ரியலிஸ்டிக் நீட்ஸ். அதை வந்து நம்ம நாளைக்கு இருப்போமான்னு கூட தெரியாது, அந்த தேவை இருக்குமான்னு கூட தெரியாது, ஆனா சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்களா, மணி வந்து யூஸ் டு ஸ்பெண்ட் ஃபார் மோர் தேன் அவர் லிமிட்ஸ். தேவைக்கு மிஞ்சி நம்ம அதை வந்து செலவிடுறப்ப வந்து மணி வந்து ஒரு பேயா மாறுது. when money becomes a monster தான் இதெல்லாம் 7 பாயிண்ட்ஸ் இல்லையா. 7 பாயிண்ட் கொஸ்டின் மாதிரி இருக்குனே அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஓகே, இன்னும் முக்கியமான இதெல்லாம் எல்லாமே பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்குது. அதனால நான் உங்களுக்கு சிம்பிளா பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 6வது பாயிண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, when money becomes a security, இது ரொம்ப ரொம்ப மோசம். என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு அந்த இது பணம் இருக்குப்பா, ஓகே ஓகே ஓகே, கொரோனா வந்தா கூட எனக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, இது இருக்குது. அப்படின்னா யார் மேல நம்பிக்கை போகுது, பணத்து மேல நம்பிக்கை போகுது. அதுதான் அந்த பணம் வந்து ஆண்டவருடைய இடத்தை பிடிக்கும். அதான் 7வது பாயிண்ட். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விட்டுட்டீங்கன்னா கடவுளோட இடத்தை பிடிச்சிரும். அதாவது எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஆண்டவர் இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் அப்படின்ற நிலைமை போய், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு அந்த பேலன்ஸ் இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு இப்ப அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது வந்து ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம். அது ஒரு விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு இந்த பண பிசாசு வந்து நிறைய பேரை பிடிச்சிட்டு, எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் பிடிச்சிருச்சு.
ஊழியக்காரங்களை பிடிச்சிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஊழியங்கள்ல நிறைய மகிமை நம்ம காணப்படுது. ஊழியமே பிசினஸா மாறி போயிடுச்சு. when money becomes our god. பணம் தான் நம்ம கடவுள். அதை ஆராதிக்கணும், அதை புகழணும். பணம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லடாப்பா, புகழணும், ஆராதிக்கணும். அப்படிதான் ஆராதிக்க முடியும். பணம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, என்னதான் வராது, பணம் தேவைதானே பிரதர் அப்படின்னு இல்லையா? இப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம். சோ இதுதான் அந்த வசனம் தெளிவா சொல்லுது. மத்தேயு 6:26 நீங்க பாருங்க, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்ப எஜமான் யாரு? யாரு எஜமான்? 2 எஜமான் சார். ஒண்ணு பணம், இன்னொன்னு ஆண்டவர். ஏன்னா இப்ப நீங்க சொல்லுவீங்க நிறைய பேர், ஆனா நாங்க இப்பதான் படிச்சுட்டே இருக்கோம், இன்னும் வேலையே கிடைக்கல, இன்னும் நல்லா நாங்க செட்டில் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி சொல்றீங்களே. நோ 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 நோ, கெட் யுவர் ஃபவுண்டேஷன்ஸ் ரைட். உங்களுடைய அடித்தளம், ஃபவுண்டேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன அப்படின்னா, பணத்தையும் மணியையும் நம்ம சேவிக்கவே முடியாது. ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 பேருக்கும் இது பண்ணவே கூடாது. சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, நல்லா படிடா இல்லையா? நானும் என் பையன் அப்படிதான் சொல்றேன், நல்லா படி. எல்லாரும் சொல்றேன் நல்லதுதான். இப்படி எதுக்கு நல்லா படிக்கணும்? அப்பனா நல்லா வேலை கிடைக்கணும். எதுக்கு நல்லா வேலை கிடைக்கணும்? அப்பனா சம்பாதிக்க முடியும், அப்படா இந்த உலகத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆமா, இப்படியே இந்த ப்ரோக்ராம சொல்லி 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 வளர்க்கறதுனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன, ஊழியத்துக்குன்னா என்ன, எனக்கு டைம் இல்லை பிரதர், ஊழியன்னா டைம் இல்லை. அப்புறம் நாளைக்கு ஏன் ப்ரேயருக்கு வரலன்னா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நாளை கழிச்சு எக்ஸாம் இருக்கு. நான் எங்க ப்ரேயருக்குலாம் நீங்க கண்டிப்பா அதெல்லாம் வரணும்னு சொல்ல. பட் வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? தேங்க் காட் ஃபார் மை மதர். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால படிக்கலாம் தேவையில்லடா, நீ ஆண்டவரை நீ ஊழியம் செய், நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய், நல்லா பைபிளை படி, ஒரு நாள் ஃபுல்லா நீ பைபிளை படி, ஆண்டவரை முதல்ல நீ பற்றிக்கோ. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மிஷனரி என்ன அவங்க பையனுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நீ படிக்கிறதெல்லாம் 2வது தான்டா, முதல்ல நீ ஆண்டவரை தேடுறா. இன்னைக்கு இப்படி சொல்ற பெற்றோர்கள் யாருமே கிடையாது. அப்ப கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் இப்படி சொல்றதுனால, இன்ஃபேக்ட் நம்மளும் அப்படிதான் சொல்ல போறோம்னு நினைக்கிறேன். தெரியல, நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த 500 யூத்ல அதனாலதான் வேற டைமென்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன சொல்ற, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இஸ் காட், மத்தெல்லாம் அதுக்கப்புறம் தான்ப்பா. இந்த மீட்டிங் நம்ம கேன்சல் ஆச்சு, ஆனா அதை மொபிலைஸ் பண்றப்ப பயங்கர காமெடி ஆச்சு. நிறைய பேர் என்ன அப்படின்னா புதுசா சொல்ல, எக்ஸாம் வந்துருச்சு, எக்ஸாம் அன்னைக்கு இருந்தா ஓகே, வி ஃபர்கிவ், நோ பிரச்சனை இல்லை. பட் இன்னும் 2 மாசம் கழிச்சு எக்ஸாம் வருதுன்னு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ ஓகே, அந்த வேற காரணம் சொல்லிடலான்னு நான் சொல்றேன். என்ன சொல்லிடலாம் அதுக்கு, எனக்கு இந்த மீட்டிங்க்கு வர இஷ்டம் இல்லை, விட்டுருங்க என்னைய அப்படி சொல்லிட்டா இட் வில் பி பெட்டர். ஹார்ட் அண்ட் க்ரூடா இருக்கும் இல்லையா? So that's what this word says. You cannot serve God and money. ஆண்டவரும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்ட்டு 2 இதை நம்ம இது பண்ணவே முடியாது. ஏதாச்சும் ஒண்ணுதான், ஒரு மாஸ்டர் தான் நம்மளுக்கு இருக்க முடியும், ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மீகா 3:11 மினிஸ்ட்ரி குறிச்சு நான் பேசணும். ஏன் அப்படின்னா, நம்ம மெயின் போக்கஸே நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்களா இருக்கிற இடத்துல நம்ம ஊழியம் செய்யணும், இன்னும் ஊழியர்களை எழுப்பணும் அப்படின்றத ஒரு போக்கஸ்ல தான் ஆண்டவர் இந்த ப்ரோக்ராம கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வசனத்தை நீங்க பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்பதாக. மீகா 3:11, அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்களாம். they give judgment for a bribe. அது மாதிரி அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். it priests teach for a price. ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஆஃபரிங்காக பிரீச் பண்றாங்க. என்ன ஒரு கேவலமான ஒரு காரியம். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்களாம். the prophets practice divination for money. எவ்வளவு எனக்கு கிடைக்கும், போன ஆஃபரிங் எனக்கு எவ்வளவு வரும், இது சின்ன சர்ச்சு தானே. இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் இந்த மாதிரி இதுல தவறுறத நான் பாக்குறேன். என்ன சொல்றாங்க, இது சின்ன சர்ச்சு ப்ரோ, அது கிராமத்து சர்ச்சு, சிட்டி சர்ச்சு தான் வேணுமா, அப்படின்னா தான் நிறைய பணம் வருமா. இண்டிவிஜுவலா பாஸ்டர்ஸ், பட் எங்களை மாதிரி இயக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன, ஒரு நாள் ஒரு சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ணிட்டு பிரதர் சின்ன ஆஃபரிங் வச்சுக்கிடுங்க அப்படின்னார். இயக்கத்துக்கு நாங்க தனியா கொடுக்குறோம், பட் இது உங்களுக்கு அப்படின்னார். சரி, ஏதோ ஒரு 500 ரூபா இருக்கும், நம்ம டிராவலுக்கு ஒரு வேலை கிளைம் பண்ணிக்கலாம் போல அப்படின்னு நினைச்சு வீட்டுல போய் பாக்குறேன் 10,000 rupees இருக்கு. சில நேரங்கள்ல ஆண்டுடைய பிள்ளைங்க தாராளமா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப அந்த 10,000 ஆண்டவர் சொல்ல, நீ உண்மையாயிரு.
உண்மையாயிரு. அது ஆண்டவர் ஊழியத்துக்கு நீ கொடுத்துடணும். அப்ப யாருனாலும் இந்த பணத்துல ஆடுறத நீங்க பாக்குறீங்களா? ஊழியர்கள்னாலும் ஆடிடுவாங்க. இச்சையை நம்ம அப்படிதான் பார்த்தோம் இல்லையா? இச்சை சின்ன ஏஜ்னாலும் சரிதான், பெரிய ஏஜ்னாலும் சரிதான் ஆட்டம் காணுது இச்சை. அதே மாதிரிதான் பணம். பணம் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும்னா நம்ம பெரிய கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். பாருங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எப்படி காட்டி கொடுக்குறான்னு தெரியுமா? யூதாஸ், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்க என்ன எனக்கு கொடுக்க போறீங்க? எனக்கு என்ன கொடுக்குறீங்க? வாட் வில் ஐ கெட்? வாட் வில் ஐ கெட்? அதான் உனக்கு கேக்குற. நம்ம இன்னைக்கு கேக்குற எனக்கு கம்பெனியா என்ன எனக்கு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அதான். ஆணுடைய சித்தமான்றலாம் கிடையாது. எவ்வளவு பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் அதான். ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா எவ்வளவு சேலரி? இந்த கேள்விய இந்த மீட்டிங்க்கு வர்றவங்க யாரும் கேட்க கூடாது. the name of Jesus. ஏன்னா ஆண்டவர் என்னை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க நான் இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணணும். எந்த கம்பெனியில் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரோ அந்த கம்பெனியில ஆண்டவர் நான் இருக்கணும். அந்த கம்பெனில சில ஆத்மாக்களை ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டவர் உங்களை கொண்டு போகணும்னு நினைச்சிருப்பார். சேலரி கம்மியா இருக்கலாம். நீ சேலரி அப்படின்னு சொல்லி நீ பார்த்தனா கிளீன் போல்ட் ஆயிருவேன். Go by the will of God. தேவனுடைய சித்தம் என்ன என் வாழ்க்கையில? பணத்தை தூக்கி தன்னது கேவலப்படுத்துகிறது நான் பேசல. ஏன்னா ஒரு சில பணங்கள் தேவையுள்ள ஜனங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஆனா பணத்தை தூக்கி எறிகிற பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. பட் ஸ்டூவர்ட்ஷிப் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இதுல நான் உண்மையா இருக்கணும். ஏனோதானும் நான் செலவழிக்க கூடாது. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதே லாஸ்டா இருக்கணும்னா எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? ஆண்டவருடைய சித்தம் இதுதானா அப்படின்னு நம்ம நடத்தப்படணும். அது மாத்திரமல்ல, பைபிள் இன்னும் என்ன தெரியுமா சொல்லுது? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6ல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, இது மனப்பாட வசனமா நம்ம போட்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான வசனங்கள். உங்க வாழ்க்கையில பேஸ்மெண்டான வசனங்கள்ன்றத மறந்துடக்கூடாது. நீங்க 1 தீமோத்தேயு 6ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும், கண்டென்ட்மெண்ட். இந்த லெவல் எனக்கு போதும், இந்த இது எனக்கு போதும், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு போதும், அது வேணும் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். பட் நெவர்தலெஸ் இங்க இந்த ஃபவுண்டேஷனல் ஒரு பைபிள் வேர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. 7வது வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. 0ல இருந்து 0 தான். அதனால உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடமோ. அதாவது ஃபுட் அண்ட் க்ளோத்திங் மாத்திரம் போதும் அப்படின்றார் அப்போஸ்தலன் பவுல். இருக்கிற ஹவுஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறார். நான் கூட யோசித்து பார்ப்பேன், ஒருவேளை ஒரு ஃபேமிலி எல்லாம் இல்லாததுனால இப்படி பேசுறாரா? இந்த இடத்துல ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வாடகை வீடுன்னு சொல்லி போட்டிருந்தா கூட நல்லா இருக்குமே இல்லையா? வேத சத்தியம் எப்படி இருக்கு பாருங்க. பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஃபுட் அண்ட் க்ளோத்திங், இது இருந்தா போதும்பா, நீ சாட்டிஸ்ஃபைட் ஆயிரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீ ரோட்ல தங்க முடியும் அப்படி இல்லை. அந்த கண்டென்ட்மெண்ட் இது போதும். இந்த சிம்பிள் லைஃப்ல என்னால வாழ முடியும். 9வது வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும், நிறைய சோதனை வரும். யாருக்கு? எப்படியாச்சும் பணக்காரனானும் நினைக்கிறவங்களுக்கு. கண்ணி இல்லையா? கண்ணிலும் சோதனையிலும், கண்ணிலும், மனுஷரை கேட்டிலும், அழிவிலும், அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பலவித இச்சை, harmful desires. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண பேய் வந்துருச்சு பாத்தீங்களா? பண பேய் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அப்படியே சில பேர் நான் பார்த்து அப்படியே அந்த 10 ரூபா கவுண்ட் பண்ணுவாங்க. இன்னும் இருக்கக்கூடாது, விட்டுறக்கூடாது. நல்லதான், கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பாக்குறார். எப்படி நம்ம இருக்கிறோம், பணத்தை அப்படியே நேசிக்கிறோமா அப்படின்னு பாக்குறார். இதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாலிபர்கள் மத்தியில கிரியை செய்ய முடியாம இருக்கிற காரியம். ஒரு தம்பியை நான் பார்த்தேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு தம்பி. ஊழியத்துக்கு நான் ஆண்டவருக்காக வருவேன் அப்படின்னு சொல்லி அழுது ஒப்பு கொடுத்தான். அதுக்கப்புறம் நைட்டு பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்ன ஒரு காரியம், அண்ணே நான் வந்தா எவ்வளவு நான் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், கம்மியா தான்ப்பா கொடுப்பாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லி எங்க மிஷன்ல உள்ள ஸ்டார்டிங் சேலரி நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட்டை சொன்னேன். பயந்த போயிட்டான். அண்ணே எப்படின்னு எனக்கு இது பார்த்தோம், கல்யாணம் பண்ண என்ன ஆகும்னு, ஐயோ அப்படி பதறிட்டான்.
பதறிட்டான். என்ன சொல்றேன், பேசிக் ரெக்குயர்மெண்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்குதா, போடுற ட்ரெஸ் இருக்குதா, இதுக்கு போதுமா? போதும், ஆண்டவர் நடத்துவார். We have to take a bold step. போல்டு ஸ்டெப்ன்றதை மறந்து போகக்கூடாது. இன்னொரு ஞானமான ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30:8 எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஜெபம். நீதிமொழிகள் 30:8 பாருங்க, நம்ம அதை வாசிக்கலாம். அருமையான ஒரு ஜெபம். இந்த ஜெபங்கள்லாம் நம்ம எங்கேயுமே கேட்கவே மாட்டோம். இந்த ஜெபங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஆனா இந்த ஜெபத்தை பாருங்களேன், 30:8. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு படிக்கும், தரித்திரப்படுத்துகிறதுனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தர். அளந்து கொடுங்க ஆண்டவரே. நீங்க எப்படி தெரியுமா பிரேயர் பண்ணணும்? ஆண்டவரே, நான் பின்வாங்காத அளவுக்கு, நான் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களால நான் கெட்டு போகாதபடிக்கு எனக்கு என்னுடைய இதயத்தை உனக்கு புரியுமே ஆண்டவரே, நீங்க அதை பார்த்து எனக்கு தேவையானதை ஒவ்வொரு நாளும் தந்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். I want to repeat that. It's a wise prayer. The Bible teaches. என்ன பிரேயர் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கார் தாங்க, இது தாங்க, அது தாங்க, இந்த கப்பல் கிடைக்கணும், அது கிடைக்கணும், அந்த ப்ரமோஷன் இப்படி கிடைக்கணும், அப்படிலாம் இல்லாம ஆண்டவர் எங்க வச்சிருந்தாலும், உங்களை ஊழியத்துல அழைச்சிருந்தாலும் சரி, உங்க ஒரு வேலையில வைத்திருந்தாலும் சரி, நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நான் பின்வாங்கி போகாதபடி, உம்மை நான் மறுதலித்து போகாதபடி, ஆண்டவரே என் படியை எனக்கு ஆண்டவரே அளந்து நீர் கொடு ராஜா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். தான் ஒரு ஞானமான ஒரு ஜெபம். ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்த்து நம்மளுக்கு சில பக்குவப்படுத்துவார். சில காரியங்களை பக்குவப்படுத்தி நம்மளை அழைத்து கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். சரி, 2வது பீக்கு நம்ம போகிறோம். இந்த ஜீவனத்தின் பெருமை. இது வரைக்கும் பணத்தை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா பிரஸ்டீஜ். இது ஒரு பெரிய ஒரு காரியம். ஸ்டேட்டஸ் சிம்பிள்ஸ். நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த பைரமிட் நான் போட்டப்ப கீழே இருந்து நீங்க பார்க்கணும், மேல இருந்து கீழே வாசிக்காதீங்க, கீழே இருந்து மேல வாசிக்கணும். கீழே ஒண்ணு என்ன அப்படின்னா, இது எப்படி டெவலப் ஆகுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குரூப்புக்கு என்ன இருக்காது அப்படின்னா, ஒண்ணுமே இருக்காது இல்லையா? அந்த பிரிட்ஜு கீழே தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. கீழே அந்த படத்தை போட்டுக்கோங்க. செல்போன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது. பட் நெவர்தலெஸ், இன்னைக்கு கூட நம்ம தியானத்துல பார்த்தேன், ஒரு பிரிட்ஜுக்கு கீழே நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீடே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன வீடு, சின்ன ஒரு குடிசை மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்குமே, ஒரு இடம் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம செகண்ட் லெவல் ஸ்லம். ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன ஹட், ஒரு குடிசை வீடு அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, நம்ம ஒரு சின்ன ஒரு வீட்டுல, ஒரு வாடகை வீட்டுல இருந்தா கூட, நல்ல ஏரியால போயிருந்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சின்ன ஒரு ஒதுக்குப்புறத்துல, அவுட்ஸ்கர்ட்ஸ்ல, சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சென்னையில எல்லாம் பார்த்திருக்கிறேன், நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. லைக் நீங்க எந்த இடத்துல பிரதர் இருக்கிறீங்க அப்படின்னா, திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நிறைய சென்னையில திருவொற்றியூரா அப்படின்பாங்க. நீங்க இதே இது நான் இப்ப அடையார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா, அடையாரா அப்படின்பாங்க. இல்ல ஈசிஆர்ல நான் இருக்கிறேன், ஈசிஆர்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் இருக்கிறேன், ஈசிஆர்ல இருக்கிறீங்களா அப்படின்பாங்க. அண்ணா நகர் நான் சொன்னேன், நான் சென்னை அண்ணா நகர் சொன்னேன்னா என்ன எப்படி தெரியுமா ரியாக்ஷன் இருக்கும்? சென்னை அண்ணா நகரா பிரதர், ஓகே ஓகே அப்படின்பாங்க. என்ன, வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னா, there is a status for every locality. இந்த உலகம் அது இந்த ஜீவனத்தின் பெருமை. இதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? இப்படியே இது மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. பேசிக் ரெக்குயர்மெண்ட் மறந்துடுவீங்க. நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம்ப்பா, அவ்வளவுதான். குடும்பம் நல்லா சேஃப்டியா ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். அந்த மிடில் பாயிண்ட நீங்க மறந்து அதுக்கப்புறம் பெரிய வீடுன்பீங்க, அப்புறம் ஓன் ஹவுஸ்ன்பீங்க, ஓன் ஹவுஸ் சின்னதா இருக்குன்பாங்க, அப்புறம் அந்த ஓன் ஹவுஸ்ல பத்தாது இன்னொரு பெரிய ஒரு ஓன் ஹவுஸ்ன்பாங்க, அப்புறம் கடைசியில 4-5 வீடு வாங்கிட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கிறேன். உலகத்தின் வழி இது. இதுல நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உலகத்தையும் பணத்தையும் இல்லையா, நீங்க ஆண்டவரையும் சேவிக்க முடியாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. போதும், இது போதும்.
லெட் அஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, இப்படியே சொல்லிட்டு டைம் ஆயிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் இது நம்ம ஆட்களுக்குலாம் ரொம்ப இந்த சைக்கிள்லாம் ஓட்டி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இப்போ சைக்கிள்னா ஒரு பயங்கரமான சைக்கிள் கீழே தான் பார்க்கணும். ஓகே, அந்த பாரமீட்டர்ல கீழே தான் நீங்க பார்க்கணும். ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்புறம் சைக்கிள் மட்டும், அதுக்கப்புறம் டூ வீலரு, அப்புறம் 2 டூ வீலர் வச்சிருப்பாங்க சில பேர். சில பேர் வந்து கார் பிளஸ் டூ வீலரு. அதுக்கப்புறம் கண்ணு எங்க போயிடும். அப்புறம் நீங்க நிக்குமா ஜீவனத்தின் பெருமை என்ன சொல்லும்? கார் அடுத்த லக்ஸரி எண்டுக்கு போப்பா. BMW சென்னையில பாத்திருக்கேன். அந்த டிராபிக்ல அந்த அந்த கல்லு குப்பைக்குள்ள வந்து BMW போயிட்டு இருக்கான். யோசிப்பேன், எதுக்கு இந்த குப்பைக்குள்ள இந்த வண்டி எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு. தேவையே கிடையாது. இட்ஸ் a ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஷோ ஆஃப்க்கு தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஆட்டோல போறது ஒரு கரெக்டா இருந்திருக்கும். அந்த டிராபிக்ல மேனுவர் பண்ணி ஸ்மூத்தா போயிருந்திருக்கலாம். அவங்க எவ்வளவு டைம் வேஸ்ட் தெரியுமா? பட் என்ன செய்ய மாட்டாங்க. பட் இட்ஸ் a ஸ்டேட்டஸ் சிம்பிள். உலக ஜீவனத்தின் பெருமை. பிரைவேட் ஜெட் அப்பா பாக்குறப்ப, ஓ பிரைவேட் ஜெட்டப்பா, இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? கிளீன் போல்ட் சார், நீ தேவனுடைய தாசன், நீ தேவனுடைய பிள்ளை. இதெல்லாம் பார்த்து ஊன் வாயை திறக்க கூடாது. அதுக்கு மனசுக்குள்ள திறப்பியா? நோ, இது இதயத்துல இருந்து போகணும். இந்த ஜீவனத்தின் பெருமை நம்ம சாகணும். ஜீவனத்தின் பெருமைக்கு நம்ம சாகணும்ன்றத மறந்து போகாது. தேவை இருக்குதா? எனக்கு என்ன தேவை இருக்குது? இப்ப இங்க இருந்து போறேன்னா எதுல போனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், எதுல போனா ஈஸியா இருக்கும், எதுல போனா வந்து நான் வந்து நிறைய டைம் சேவ் பண்ணலாம், எனக்கு இருக்கிற இப்ப பணம் எவ்வளவு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ஞானமான ஒரு டெசிஷன் எடுக்கணும். அவங்க போறாங்க இல்லையா, எல்லாரும் கார்ல வருவாங்க கல்யாணத்துக்கு, அதனால நான் கார்ல போறேன். கிளீன் போல்ட் பிரஸ்டீஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் சொல்லிட்டே போறேன். பிரஸ்டீஜ் ஆஃப் மொபைல் இல்லையா? நான் ரொம்ப நாள் இந்த சின்ன மொபைல் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு அந்த மொபைல் 1100 கீழே இருக்கு பாருங்களேன் இல்லையா? இந்த மொபைல் நீங்க வச்சு ட்ரெயின்ல போனீங்கன்னா ஏற இறங்க பார்ப்பாங்க நம்மள. கவலைப்படக்கூடாது. ஓனிங் நத்திங். ஆனா இப்ப என்கிட்ட இல்ல, உண்மையை சொல்லிடுறேன். இப்ப நான் இங்க இருக்கிறேன், எங்க ஆண்ட்ராய்டு சாம்சங்ல இருக்கிறேன். ஏன் நம்ம எல்லாருக்கும் ஆப்பிள் போனை பார்த்த உடனே எப்படி இருக்கும்? சூப்பர் போன்பா அப்படின்னு. அது இது ஈவன் சிஸ்டத்துல கூட அது அந்த கேமரா இந்த கேமரான்னு ஆண்ட்ராய்டுல கூட எனக்கு லாங்குவேஜ்ல எனக்கு தெரியல. பட் சாம்சங் ஆண்ட்ராய்டு போன்ல கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மெகா பிக்சல் இந்த மெகா பிக்சல். எதுக்கு சார் உனக்கு அதெல்லாம்? ரெக்குவயர்மெண்ட் என்ன? உன் போனோட ரெக்குவயர்மெண்ட் என்ன? கால் பண்ணி பேசுறது தானே. இல்ல நான் போட்டோகிராஃபர், ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா? நீனு நார்மலா ஃபேமிலி செல்ஃபி எடுக்கிறது தானே, நார்மல் போட்டோ தானே. மேக்ஸிமம் அது மொபைல்ல தான் பார்க்க போறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்பதான் பிரிண்ட் பண்றதை விட்டாச்சு. யூ ஹேவ் டு திங்க் ரேஷனலி அண்ட் லாஜிக்கலி. இதை பார்த்து நம்ம ஒன்னும் இந்த புது இந்தியால தான் வந்து இந்த மொபைல் பைத்தியங்கள் நிறைய இருக்குதான். அதனால அவன் என்ன சொல்றான்னா, நீ நியூ மாடல்ஸை வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணாதீங்க. ஹை எண்ட் மாடல்ஸை ஒரு 6 months கேப் விடுங்க. 6 months விட்டு அது இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு, இது இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இந்தியன்ஸ் வாங்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றான். ஏன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து என்ன கிடையாது தெரியல. அவன் சொல்றான், நான் சொல்லல. நிறைய போன் வந்து சும்மா அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறானா. புது மாடல் 6 months ஒன்ஸ் போட்டுட்டே இருக்கானா. எங்கன்னா இந்தியால தான் லான்ச் பண்றானா. ஏன்னா பீப்புள் ஆர் மோர் கிரேசியர், யங் பீப்புள் ஆர் மோர் கிரேசியர் அபவுட் நியூ மாடல்ஸ். அது வந்துருச்சு, அது இந்த வருஷம் i7 வந்துருச்சு, i6 வந்து அது அப்படி இப்படின்ட்டு. வாட் இஸ் த நீட்? உனக்கு என்ன இப்போ படிப்புக்கு என்ன தேவை இருக்குது? அதை நீ யோசிக்கணும். பிரஸ்டீஜ் ஆஃப் எஜுகேஷன் அடுத்த ப்ராப்ளம் இல்லையா? என் பையன் யூஎஸ்ல படிக்கிறான். நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பையன் யூஎஸ்ல படிக்கிறான், இங்க படிக்கிறான், வெளில படிக்கிறான். ஸோ அதெல்லாம் ரைட் சார். பட் நான் யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்றேன், பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன், என்ன சொல்ல, உன்னோட மார்க்கு உனக்கு தெரியும். அந்த மார்க்குக்கு தகுந்த எஜுகேஷனை தான் நீ எடுக்கணும். பணத்தை கட்டி சேர்த்து வச்சு இதெல்லாம் உங்க பேரண்ட்ஸ் சொன்னா கூட நோ டாடின்னு சொல்லணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ மதர். பட் நான் என்னோட மார்க்குக்கு, நான் திறமைக்கு ஏத்த காலேஜுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். You will study and shine in life. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா என்ன, PhD எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? வெளிநாட்டுல போய் படிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? No, I encourage you, but go through the proper channels. நீ GRE எழுதணும். GRE வந்து இன்ஜினியரிங்க்கு ஐ திங்க் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும் வேற எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்ராட் போகணும், அந்த எக்ஸாம்ஸ்க்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், ஸ்காலர்ஷிப் வாங்கணும். அங்க போயிட்டு எனக்கு லோன் எடுங்க, இது எடுங்க. ஒருத்தர் சொன்னார் 60 lakhs நான் ஸ்பெண்ட் பண்றேன் பிரதர்.
என் பையனுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன், 60 lakhs ஸ்பெண்ட் பண்ணாரு, 2 மாசத்துல வீட்டுக்கு வந்துட்டான். ஆந்திரால இருந்து ஒரு குரூப் அமெரிக்கா போகணும்னு அங்கே போய் படிப்பு இறங்குனா, அவங்க அந்த காலேஜ் வந்து இட்ஸ் நாட் ரெகக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் யுஎஸ். கடைசியில விசா கேன்சல் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. எவ்வளவு லாஸ், எவ்வளவு லேக்ஸ், ஏஜென்ட்டுக்கு எவ்வளவு லேக்ஸ். பிரஸ்டீஜ் ஆஃப் எஜுகேஷன். அது படிச்சுட்டேன், இது படிச்சுட்டேன். நீ ஆண்டவர் உனக்கு என்ன உன்னை படிக்க சொல்றாரோ, உன் மார்க் வந்திருக்குது, உன் மார்க், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ ஜோம் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, கைடன்ஸ் கேளு, ட்ரை யுவர் பெஸ்ட், மேக்ஸிமம் பெஸ்ட் அப்ளை பண்ணு. அதுக்கு அந்த மார்க்ஸ் லெவலுக்கு நீ போ. வெளிநாடு போக கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா அந்த மார்க்ஸ் வச்சு நீ போகணும், பணத்தை வச்சு இல்லை. பிரஸ்டீஜ் ஆஃப் எஜுகேஷன். ஜாக்கிரதை, உலகத்தின் பார்வைகள் இது, ஜீவனத்தின் பெருமை இது. இது வேற, நம்மாள்கள் வேற பெருமையா சொல்லிக்கிறேன், என் பையன் இங்க படிக்கிறான். ஷட் தட் டவுன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். தேவையில்லை. என் பையன் பிலீவர் சார் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றாங்களா? என் பையன் 119வது சங்கீதம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்களா யாராச்சும்? கிறிஸ்டியானிட்டி இஸ் கோயிங் டவுன் தி கர்வ். கிறிஸ்தவம் இன்னைக்கு கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது. அதை நீங்களும் நானும் எடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை நம்பி இருக்கிறார். Are you with me, my beloved, my dear child of God? தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உன்னைத்தான் நம்பி இருக்கிறார். நீ முதலாவது இந்த இமேஜ் ப்ராப்ளத்துல இருந்தெல்லாம் வெளியே வா. என்ன படிச்சிருந்தாலும் சரிதான், do your best, God is with you அப்படின்றத மறந்துடாத. ஹார்ட் ஒர்க் பண்ணு. அது நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. டோன்ட் கோ பை த, என்ன சொல்ல, இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு அவங்க அப்படி பண்றாங்க நானும் பண்ணணும், நோ, பண்ணிடாது. பிரஸ்டீஜ் ஆஃப் பைக்ஸ் பசங்களுக்கு. இந்த பைக் யார் ஓடுவான்னு கேட்டா சான்ஸே இல்லை இப்பெல்லாம். டிவிஎஸ் 50 இங்க கீழே இருக்க பைக் நான் சொல்றேன், மேல இல்ல. கீழே உள்ள பைக் டிவிஎஸ் 50, மேல உள்ள பைக் வந்து டுகாட்டி இல்லையா? இந்த ஆர்டர் கூட எனக்கு சரியா தெரியல, எது போடணும்னு பாயிண்ட்டை தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி இது பண்ணேன். இது கூட தப்பா கூட இருக்கலாமான்னு சொல்லி தெரியல. கீழே இருந்து வாங்கலேன் டிவிஎஸ் 50, அப்புறம் சிம்பிளான பைக் ஹீரோ ஹோண்டா, அதுக்கப்புறம் பல்சர் 150ல போனா எனக்கு ஒரு அங்கிள் அவங்களோட பையனோட பல்சர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மிஷனரியா. அவங்க ஆக்சுவலா யூஎஸ் போனதுனால. ஆனா இன்னொரு என்ன ஒரு இடத்துக்கு நான் போனப்போ ஒரு பையன் என்னை பார்த்தா தான் கேட்டான், அண்ணே நீங்க பல்சர்லாம் ஓடுறீங்களாண்ணே அப்படின்னு. சரி, என்னப்பா பல்சர்ல என்னப்பா இருக்குது? வாட் இஸ் நீடட்? உனக்கு என்ன தேவை இல்லையா? கேடிஎம் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா, ஈவன் டுகாட்டி பாருங்க, கம்ப்ளீட்டா ஆக்சஸ் வந்து என்ன சொல்ல, அந்த டிகிரி வந்து ஐ திங்க் 60 degrees இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி யாராச்சும் உட்கார முடியுமா? எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ். கேடிஎம் பைக்ல போறவங்க பின்னாடி உட்கார்றவங்க தான் ஃபர்ஸ்ட் இறக்குறான். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேற மேல இருக்குது கேடிஎம்ல. பி கேர்ஃபுல். இந்த மாதிரி உலகம் அவன் வாங்குறாங்க, இவன் வாங்குறான், அவன் சவுண்ட் கொடுத்துட்டு போறான். என் பையன்ட்ட கூட சொன்னேன், நான் ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா போனாப்ல ஒரு 2 பேரு. அப்ப பையன்ட்ட சொன்னேன், அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவன் ஹீரோன்னு, பட் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, மித்தவங்க வந்து பிரேக் போடாட்டி அவன் உயிர் வாழ முடியாது. மித்தவங்க வந்து தயா பண்ணாட்டி, மித்தவங்க கிருபை காட்டாட்டி, he is not a hero, he is a fool. Let us not make ourselves a fool. So தேவை என்னதான், don't இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க. இந்த உலகத்தின் காரியங்களை பிசாசு இப்படிதான் காமிப்பான், ஒவ்வொன்னா காமிப்பான். ஊழியக்காரங்களுக்கு இப்படிதான். லோக்கல் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய இடத்துக்கு போறேன் பிரதர், நிறைய பேர் என்ன கூப்பிடுறாங்க, ரொம்ப பிஸி அப்படின்பாங்க. அப்புறம் உடனே டிவியில நான் வந்து பேசுறேன் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்து வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆண்டவர் நடத்தினார்னா அது வேற விஷயம். இங்க போயிட்டு நம்மளா இது பண்ணிக்கிட்டு பெரிய ஊழியக்காரர், there's no big minister அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லாம் அப்படிலாம் யாருமே இருக்கக்கூடாது. I am a simple servant of God, ordinary servant of God. பெரிய ஊழியக்காரர், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் பாங்க. சில பேர் இது வரமாட்டாங்க, கார்லயே தான் போகணும்பாங்க, நீங்க டிக்கெட் வந்து ஃபிளைட்லயே தான் போடணும்பாங்க. எது தேவையோ, என்ன ரெக்குவயர்மெண்ட், அங்க என்ன அவைலபிலிட்டி இருக்குது, அந்த இடத்துல எப்படி நம்ம போக முடியும்,
ஸோ டோன்ட் டெவலப். இந்த உலகம் வந்து இப்போ ஊழியத்துக்குள்ளே வந்துருச்சு பாரு, ஊழியத்துக்குள்ளே வந்துருச்சு. பிரஸ்டீஜ் ஆஃப் சோஷியல் மீடியா. ஃபேஸ்புக் நீங்க எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை இருக்கிறாங்க? நானும் இருக்கிறேன், ஃபேஸ்புக்ல இருக்கிறேன். பயங்கர ஜோக் என்னன்னா, 100,000 அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே, நிறைய பேர் எனக்கு எப்பயோ பார்த்தது, அவ்வளவுதான். தேர் நாட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி, தேவர் என்ன சொல்ல அக்வைட்டன்சஸ் சொல்லலாம். அப்பப்போ எப்பயாச்சும் பார்த்தது தான், அவ்வளவுதான். எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க பாக்குறியா நீனு? You have weakness in that area. You have an image problem. யூடியூப்ல என்னோட மெசேஜ் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, என் சேனல் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி, நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன். எதுக்கு? Do you have a leading from the Lord? இன்ஸ்டாகிராம்ல வந்து எவ்வளவு ஃபாலோவர்ஸ், நம்பர் ஆஃப் வாட்ஸ். Don't bother about all these things. இதெல்லாம் ஒருவேளை நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க உங்க தேவைக்கு. உங்களுக்கு கீழே இது யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பழைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் வந்து ஒரு லிங்க் இருக்கட்டும், அவ்வளவுதான். யூடியூப் அப்சஷன்லாம் வேண்டாம். இன்ஸ்டாகிராம்ல போட்டு இந்த போட்டோவை போட்டு இல்லையா, போட்டோ நம்ம அப்படி இருக்கிறேன் எல்லாமே வந்து ஒரு ஃபால்ஸ் இல்யூஷன். 2 போட்டோஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. Prestige of fashion பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது இஸ் லேட்டஸ்ட் ஃபேஷன், திஸ் இஸ் ஆல்சோ அந்த காலத்து ஃபேஷன் சொல்லி தெரிய முடியும். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இப்படிப்பட்ட இது வந்து ரொம்ப ஹை ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பிவேர் ஆஃப் ஃபேஷன். Prestige is related with fashion. உலகம், ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் என் ஃபேஸ்க்கு எப்படி இருக்குமோ அப்படி. டோன்ட் ஃபாலோ anyone in this world. இதுலலாம் யாரையும் நீங்க ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. பாத்திரீங்களா, அந்த காலத்து பேண்ட், இது பெல் பாட்டம் பாங்க, எங்க ஜெனரேஷனுக்கு முந்தின ஜெனரேஷன். ஆனா இது இப்ப இங்க வந்திருக்கு, கேர்ள்ஸ் பேண்ட்டுக்கு இது வந்திருக்கு. சேம் ஃபேஷன் ரிப்பீட் ஆகுது. அதான் ஃபேஷனோட ஜோக்கே. பழைய ஃபேஷன் தான் புது ஃபேஷனா வரும். லேட்டஸ்ட் ஃபேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. லேட்டஸ்ட் ஃபேஷன்னா என்னன்னா, பழைய ஃபேஷனா ஏதோ பண்ணி வந்திருக்கும். இது 400 ரூபாய் இல்லையா, எல்லாருக்கும் 500 யூத் எல்லாருக்கும் சப்ளை பண்ணலாமான்னு பேண்ட் பாருங்களேன். இந்தியா மார்ட்ல விற்கிறான், கிழிஞ்சு போய் பரிதாபமா இருக்கு. 400 rupees டுடே. இன்னைக்குள்ள அப்டேட் நான் சொல்றேன் உங்களுக்கு. This is the fashion. Is this fashion? இத பார்த்து நீ ஃபேஷன் சொல்ற, அந்த உலகத்தை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணணுமா அவசியமா? சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளையே, உலகம் உன்னை பார்க்கட்டும், பார்க்காம போகட்டும், நீ உலகத்தை பார்க்காத. You look to Jesus Christ. I will let me die to this foolish fashions. முட்டாள்தனமான இந்த ஃபேஷன்ஸ்க்குலாம் ஏன் பாடி ஸ்ட்ரக்சருக்கு எது நல்லா இருக்குமோ let me wear that. ஒரு டீசென்ட்டா கவர் பண்ணி, clothes are for covering, not for exposing. கவர் பண்ணி நீட்டா நாம இருக்கணும். Are you with me? பையன் சொன்னா, இந்த டீச்சிங்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் அப்புறம் 500K வரமாட்டாங்க. This is the truth. நம்ம விரும்புறோமோ இல்லையோ, இதுதான் சத்தியம். பிப்ளிக்கல் ரெவென்யூ என்ன தெரியுமா? இன்னொரு வசனம் நான் வந்து கொஞ்சம் அந்த இதுல மிஸ் பண்ணிருக்கிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2 நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், பட் முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ பிப்ளிக்கல் ரெமெடி வந்து அதுதான். அதுக்கப்புறம் லுக் 12:15 என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இட் இஸ் நாட் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில we should not be defined by the possessions அப்படின்னு சொல்றார். லூக்கா 3:11 இன்னொன்னு வசனம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2 அங்கி இருந்தா போதும், you can give to another. இதோட ஆன்டிடோட் என்ன தெரியுமா? அந்த உலகத்தை நீங்க எப்படி மேற்கொள்ள முடியும்? நீங்க ஹோல்ட் பண்ணக்கூடாது. உங்க பொசஷன்ஸ் எல்லாம் 2 இருக்குதா, ஒருத்தர் கொடுத்துரும். எனக்கு ஒரு மொபைலுக்கு எனக்கு 2 மொபைல் இருக்கக்கூடாது. சில பிசினஸ் பீப்புள் 2 மொபைல் யூஸ் பண்றாங்க, தட்ஸ் a different story. பட் எனக்கு தேவைக்கு மிஞ்சி இன்னொன்னு இருக்கக்கூடாது, இன்னொருத்தர் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் கொண்டு வாங்க. எனக்கு ட்ரெஸ் வந்து
மொத்தம் 5 பேண்ட்ஸ் இருக்கணும், 7 ஷர்ட்ஸ் இருக்கணும். சாரி வந்து இவ்வளவு இருக்கும், நம்பர்ஸ் இவ்வளவு இருக்கணும். தட் சிம்பிளிசிட்டி. அதுதான், அப்படிதான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்படிதான் நீங்க ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை. ஒரு லேப்டாப், இன்னொரு லேப்டாப், இன்னொரு லேப்டாப் அப்படி கிடையாது. ஓகே, புது லேப்டாப் வந்து இன்னொரு ஒரு நீடி ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க அதை கொடுக்கலாம். கம் ஆன், ஸ்டார்ட் டூயிங் இட். 2 இருந்தா போதும். ஆண்டவர் சொல்றாரு 5ல இருந்தாலும் நீ 1 கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்ற நீ 2 இருக்குதா உன்ட்ட, யூ ஆர் குவாலிஃபைட் டு கிவ். அவ்வளவுதான். நிறைய இருந்தா தான் நான் கொடுப்பேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நோ, எனிதிங் யூ ஹேவ் 2 more than 1 மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தேவைக்கு மிஞ்சி 1 இருந்தாலே போதும். அதை நான் இல்லாதவனுக்கு, தரித்திரனுக்கு, தேவையுள்ளவனுக்கு கொடுக்கணும்ன்ற மறந்து போகக்கூடாது. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3வது 4வது குறிப்பையும் 2 சேர்த்து நான் எடுத்திருக்கிறேன். பவர் அண்ட் பொசிஷன். பவர் அண்ட் பொசிஷன். மத்தேயு 4:8 நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜீவனத்தின் பெருமை வந்து இந்த பொசிஷன்ல வரும். அதாவது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்து சோதிக்கிறதுக்கு பிசாசு அங்கே என்ன எப்படி தெரியுமா பேசுறான்? மத்தேயு 4வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீர் தேவன், 3வது வசனம் 2வது நடுப்பகுதி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளுக்கு அப்பங்களாகும்படி, கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். நீர் தேவனுடைய குமாரனானால், நீ தேவனுடைய குமாரனானால். 6வது வசனம், நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும். அப்பீல் பண்றான் பாருங்க. ஆண்டுடைய பொசிஷனுக்கு அப்பீல் பண்றான். ஆண்டுடைய பவருக்கு வந்து அப்பீல் பண்றான். நீதான் பெரிய ஆள் ஆச்சேப்பா, இதை செய்ப்பா அப்படின்றான். பெரிய ஆளு அப்படின்ற ஒரு பலவீனம், அப்சஷன் டு பிகம் பிகர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல். குடும்பத்துல எனக்கு மதிப்பு கிடையாதுன்னு, அதனால நான் எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆக்கி காமிக்கணும். நோ, தேவையில்லை. காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் உன்னை உயர்த்தினார்னா உயர்த்தட்டும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நம்ம அப்சஷனா நம்ம டாப்புக்கு எப்படியாச்சும் போகணும். கம்பெனிலயோ இல்ல வேலையிலயோ இல்லைன்னா ஊழியத்திலயோ எப்படியாச்சும் நான் சிறந்து இருக்கணும். நத்திங் டூயிங். ஆண்டவருக்காக நான் உண்மையா இருக்கணும். தட்ஸ் தி பெஸ்ட் பிரேயர், பெஸ்ட் திங், ஆல்வேஸ் தி பெஸ்ட் திங். ஆண்டவருக்காக நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இது முக்கியமான ஒரு காரியம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். ரொம்ப அருமையான இந்த வசன பகுதிகள். என்ன தெரியுமா? ஆனா இது எப்படி தெரியுமா நம்ம ஜெயிக்க முடியும்? இந்த உலகத்தை, இந்த பொசிஷன், பதவி எல்லாம், இன்ஃப்ளூயன்ஸ், இந்த அசுத்த இந்த காரியங்கள், அதாவது பதவி உயர்வு, நான் எப்படி ஒரு அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்தஸ்து, அதெல்லாம். பிலிப்பியர் 4:12 நீங்க பாத்தீங்க அப்படின்னா 11-12 வாசிக்கிறேன். ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன இது? எனி லெவல்ல வந்து நம்மளுக்கு வந்து மனரம்யம் தேவை. பவுல் சொல்றார் 12வது வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். குறைவுபடவும். I know how to be brought low and I know how to abound in any and every circumstances. I have learned the secret of facing plenty and hunger, abundance and need. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நிறைய பேர் நான் ஊழியக்காரன் கூட பார்த்திருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரதர், சைக்கிள் தான் இருந்துச்சு, சைக்கிள்ல தான் ஊழியத்தை நான் ஆரம்பிச்சேன், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு கார் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், அதோட நிப்பாட்டிடாதீங்க. காரு கொடுத்தாரா, சரி, இப்பயும் நான் சைக்கிள்லயும் போகிறதுக்கு ரெடி, சைக்கிளும் நான் போகணும். நம்ம லைஃப்ல வந்து அந்த பேலன்ஸ் அப்படியே மேல 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 அப்படியே போயிட்டே இருக்க கூடாது. மேல கீழே மேல கீழே மேல கீழே வந்துகிட்டே இருக்கணும். ஏன்? அதுதான் குறைவுபட போதிக்கப்பட்டிருக்கணும். குறைவுபட, எல்லாத்துலயும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். இதுல மட்டும் தான் ஏசி இல்லாமனால இருக்க முடியாது, அதெல்லாம் இருக்க முடியாது, அப்படிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக எனிதிங், எனி டைம், எனிவேர் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் நான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? மனரம்யமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சரி, கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்ல, பிரைஸ் தி லார்ட். பஸ் இன்னைக்கு உட்கார இடம் சீட் இல்ல, பிரைஸ் தி லார்ட், பரவாயில்ல. குறைவா இருக்குது இன்னைக்கு, பரவாயில்ல. சாப்பாடு டேஸ்டா இல்ல, பரவாயில்ல. அது ஏன் கோபம், எரிச்சல்? ஆண்டவர் அதெல்லாம் பாக்குறார். அப்ப ஆண்டவரும் அவர் சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமா? மத்தேயு 20:25 நீ வந்து பெரிய ஆளா இருக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் சர்வன்டா இரு. எல்லாருக்கும் சர்வ் பண்ணு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, அதுதான் ஊழியம் அப்படின்றார். இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவ பாக்குறப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருந்தா தெரியுமா? அவரோட பிறப்பு வந்து ஏழ்மையின் கோலமா இருந்துச்சு. அவருக்கு இடம் இல்லை, சாதாரணமான ஒரு குடியில தான் அவர் பிறந்தார்.
அது மாத்திரம் இல்ல, அவர் கழுதையின் மேல ஏறினார். குதிரையில போயிருக்கலாம், ராஜா. அவர் குதிரையை யூஸ் பண்ணிருக்கலாம், ரதத்துல போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் கழுதையில போறார். He chose the lower level. அவர் தாழ்மையான ஒரு இடத்தை தான் சூஸ் பண்றார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கால்களை கழுவுறார். கால்கள் அந்த காலத்துல யார் கழுவுவாங்க? அடிமைகள் தான் கழுவுவாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? நான் அடிமைப்பா அப்படின்றார். அடிமை அப்படின்றார். கடைசியாக அவர் சிலுவையில அவமானத்தை சுமந்தவராய் அவர் தொங்குகிறார். அவர் தான் நம்மளை இன்னைக்கு பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா, உலகத்தை வெறுத்து என்னை பின்பற்றி, உலகத்தினுடைய பகட்டு, கௌரவம், அந்தஸ்து, பணம், படிப்பு, பெருமை, புகழ், அழகு எல்லாத்தையும் வெறுத்து விடு. ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும், உம்முடைய ஊழியத்தை நான் செய்யணும், சாகும் முறை நான் உண்மையா இருக்கணும், ஐஸ்வர்யத்தின் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிரும் ஆண்டவரே, என் இருதயத்தின் உள்ளத்தின் உண்மையை நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம எல்லாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன தெரியுமா சொல்றார்? மார்க் 8:35, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செல்போனுக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? எனக்கெல்லாம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, நான் அங்க படிச்சிருப்பேன், இங்க படிச்சிருப்பேன், எங்க வீட்டுல பேக்ரவுண்ட் இல்லை, அப்படிலாம் கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, அது எல்லாத்தையும் மறந்துருப்பா, நீ ஏன் பின்னாடி வா. உலகத்தை வெறுத்து நீ ஏன் பின்னாடி வா. நான் உன்னை எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன் பின்னாடி வா, என்னை பின்பற்று, என்னை பார். நான் எளிமையான நபராய் வாழ்ந்தேன். நீங்க எளிமையான நபரா வாழ்ந்தாதான் அந்த உலகத்துல எளிமையான ஜனங்களை போய் பார்க்க முடியும். ஆண்டவர் அங்கேதான் கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் சமீபமா இருக்கிறார். எளியவன் என்றென்றும் மறக்கப்படுவதில்லை. அதனால நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாமை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்ட, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற, அதை கேட்க போகிற ஒவ்வொருத்தரையும் உடைய அநாதி திட்டத்துல நீர் ஆண்டவரே அப்பா, நீர் வைத்திருக்கிற கேட்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு இருக்கிற இந்த இமேஜ் ப்ராப்ளம்ஸ், ஆண்டவரே, இந்த உலகத்தை பார்த்து தவறாக கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் வெறும் வெளிச்சம் உண்டாவதாக. There be light in the dark areas of their hearts, O Lord. In the name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. உண்மையே நாங்கள் பார்த்து எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணுமே ராஜா. உலகம் இன்னைக்கு பார்த்து கிறிஸ்தவத்தை பார்த்து சிரிக்குது. கிறிஸ்தவ ஊழியக்காரங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆண்டவரே, நான் அப்படி இருக்க கூடாது ராஜா. எல்லாரும் ஜாப் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாய் நான் மாறணுமே. எனக்கு உதவி செய்யும். உண்மையே நான் பின்பற்ற உதவி செய்யும். கடினமான பாதை தான், சிலுவையின் பாதை தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பலத்த காரியங்களை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுறார். கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க கிரியை செய்யுங்க. கிளஸ்டர் மீட்டிங்ஸ்லாம் நீர் ஆசீர்வதிங்க, லீடர்ஸா எழுப்புங்க. இன்னும் நீ சொன்ன ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா சந்தித்து விட, நம்முடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி இருக்கிறவர்களை நாங்கள் சந்தித்து விட, இந்த சத்தியங்கள்லாம் கடந்து செல்லத்தக்கதான கிருபை நீங்க தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.